எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம பாரம்பரிய உணவு வகைகளில் உளுந்துக்கு ஒரு தனி பங்கு உண்டு. அந்த காலத்துலேருந்தே உளுந்தை பல்வேறு வகையில் நம்ம உணவில் சேர்த்துட்டு வரோம். இட்லி, தோசை, அடை, வடை, களி, அவியல், உளுத்தஞ்சோறு, பாயாசம், அப்பளம் அப்படின்னு பல்வேறு வகையில் நம்ம உளுந்து நம்ம உணவில் ரெகுலராக சேர்த்துக்கிட்டு தான் வரோம். கிராமத்துலலாம் பருவம் அடைஞ்ச பெண்களுக்கு உளுத்தங்களி, உளுத்தஞ்சோறு போன்ற விஷயங்களை கொடுக்கறது ஒரு வழக்கமாகவே ஒரு கடமையாகவே வச்சுருக்கிறாங்க. நெல்லை பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் இந்த கல்யாணம் நிச்சயமானவுடனே கல்யாணம் நிச்சயமான நாளிலிருந்து கல்யாணம் வரை ஒரு இடைப்பட்ட காலம் இருக்கும் இல்லையா, அது 1 மாதமோ 2 மாதமோ, அந்த காலத்தில் மணப்பெண்ணுக்கு பெண் சோறும் மாப்பிள்ளை பையனுக்கு மாப்பிள்ளை சோறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுப்பாங்களாமா. அது வேற ஒன்றும் இல்லை, உளுத்தஞ்சோறு தான். இந்த உளுத்தஞ்சோறு கூடவே ஒத்த குழம்பு, அவியல், எள்ளு துவையல், பொரித்த அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுவையாக, நான்வெஜ்ஜாக இருந்தால் முட்டை, சிக்கன் போன்ற விஷயங்களும் இதில் அடங்கும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக டெய்லி சாப்பிட்றதுனால அவங்களாம் எடையை அதிகரித்து கல்யாணம் ஆகிற நாளில் மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, ஐயோ நாம் பார்த்தா பொண்ணா இது, நாம் பார்த்தா மாப்பிள்ளையா இது அப்படின்னு அடையாளமே தெரியாத அளவுக்கு எடை கூடி போயிருப்பாங்களாமா, 5-6 கிலோ ஏறி போயிருப்பாங்களாமா. சரி, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம உளுத்தங்கஞ்சி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன் உளுத்தங்கஞ்சி செய்யணும் அப்படின்னா, உளுந்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள், கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்துன்னு இருக்குது. அதாவது தோல் நீக்கப்பட்டது வெள்ளை உளுந்து, ஆனால் சத்துக்கள் மிக அதிகமாக உள்ளது கண்டிப்பாக கருப்பு உளுந்து தான். ஆனால் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்கக்கூடிய உளுத்தங்கஞ்சியில் வெள்ளை உளுந்து தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து உளுத்தஞ்சோறு டிஷ் வருது. அந்த டிஷ்ஷில் நான் எப்படி கருப்பு உளுந்தை யூஸ் பண்ணி நம்ம அந்த டிஷ்ஷு செய்யலாம் அப்படிங்கிறத செஞ்சே காமிக்க போகிறேன். அது அடுத்த வீடியோவில் வரும். நெல்லை பகுதியோட ஸ்பெஷல் இது. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்களேன். வைட்டமின் சத்துக்களை பொறுத்த வரைக்கும் B1, B2, B5, B6, B9 அப்படின்னு எல்லா பி வைட்டமின் சத்துக்களும், இன்ஃபேக்ட் ஏ வைட்டமினும் உண்டு. ஸோ இது ஒரு வைட்டமின்களோட தங்கச் சுரங்கம்னே சொல்லலாம் உளுந்தை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது, இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், துத்தநாகம், செம்பு, சிலீனியம் ப்ளஸ் கால்சியம், பொட்டாசியம், நார்ச்சத்து, புரதச்சத்து, இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் நம்ம உடம்போட ஆரோக்கியத்துக்கு. ஏன்னா தோல் பிரச்சனைகள் குறையும், இதயம் பலப்படும், ரத்தத்தில் சிவப்பு அணுக்கள் அதிகரிக்கும், ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும், நார்ச்சத்து செரிமானத்துக்கு உதவும், புரதச்சத்து நம்ம தசைகளுக்கு வலு சேர்க்கும், நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய வலி, அலர்ச்சி, வீக்கம் போன்ற விஷயங்களை குறைக்கக்கூடியது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட, மனச்சோர்வு, நரம்பு பலவீனம், நினைவாற்றல் கம்மியாக இருக்கிறது போன்ற விஷயங்கள் கூட உளுந்தை நம்ம ரெகுலராக எடுக்கும்போது குறையும். ஈவன் முடிகளோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. கர்ப்பிணி பெண்களும் ரெகுலராக அவங்க உணவில் இந்த உளுந்து சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் உளுந்து சாப்பிடக்கூடாதுன்னா, 2 பேர் உளுந்து சாப்பிடக்கூடாது. ஒருத்தர் இந்த யூரிக் ஆசிட் அதிகமாக தங்கள் உடம்புல சுரக்கிற பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த கீழ்வாதம், கவுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கவுட்டு, கால் பாதத்தில் பெருவிரலில் வீக்கம் வரும், வலி வரும், அதுதான் கவுட்டு. இந்த பிரச்சனை இருக்கிறவங்க உளுந்தை தவிர்க்கிறது நல்லது. ரெண்டாவது, சிறுநீரக கற்கள், கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுமே இந்த யூரிக் ஆசிட் கற்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு கிட்னியில் இருக்கிறதுனால, இந்த கிட்னி பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க உளுந்தை தவிர்க்கிறது நல்லது. மற்ற எல்லாருமே உளுந்தை தாராளமாக சாப்பிடலாம். இன்னைக்கு எப்படி உளுத்தங்கஞ்சி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் எலும்புக்கு சத்து கொடுக்கக்கூடிய உளுத்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இதுக்கு நாம் 3ல் 1 பங்கு, அதாவது 1/4 கப்புக்கு கொஞ்சம் மேலே உளுத்தம்பருப்பை எடுத்துட்டு 3 to 4 முறை நல்லா கழுவிட்டு அதை ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சு மிக்சியில் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். நம்ம இந்த மாதிரி உயரமான பாத்திரமாக எடுத்துக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு பொங்காது. நான்ஸ்டிக்காகவும் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க, நைஸாக அரைச்சி வச்சுருக்க உளுத்தம்பருப்பு மாவை போட்டுக்கிறோம். நம்ம எந்த அளவு மாவு போட்டோமோ அதே மாதிரி 2.5 பங்குக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். நம்ம எதுக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றுறோம்னா, அப்போ தான் அது நல்லா கொதித்து வரும்போது நம்மளுக்கு பச்சை வாசம், உளுத்தம்பருப்பு வாசம் எதுவுமே வராது. இந்த டைமில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த மாதிரி விஸ்க வச்சுட்டு, இல்லைன்னா நம்மளுக்கு கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும், அடியும் பிடிச்சிக்கும், அடியில் விட்டால் தீஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 15 to 20 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அது லோ ஃப்ளேமில் இருந்தாலும் நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா பொங்கி கீழே வந்துடும். அதுக்கப்புறமா நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறோம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுரும்.
மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1.5 கப் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா வெல்லமோ இல்லை சர்க்கரையோ எது வேணாலும் சேர்த்திக்கலாம். பட் ஹெல்த் கான்சியஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ கருப்பட்டியோ நம்ம எதாவது ஒன்று சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா சர்க்கரை கரைஞ்சோடனே, நாட்டு சர்க்கரை கரைஞ்சோடனே நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். வாரத்துக்கு ஒரு முறைனாவது நீங்கள் இதை உணவில் சேர்த்திக்கோங்க. வேணும்னா நீங்கள் துருவின தேங்காய் வச்சு கூட சர்வ் பண்ணலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். Until then, goodbye from Dr. Karthikeyan. நன்றி, வணக்கம்.